சொல்லியிருக்காங்க அந்த டிமானியா டிடெக்டர் ட்ரைனிங்ஸ் நாங்க கொடுத்துருக்கோம். அப்ப அவர் சொல்லியிருக்காரு மேல்ஸ்லும் பார்க்க ஃபீமேல்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ ஏன்னா அவங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், அவங்களுக்கு அந்த salary வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். சோ அவங்க டேக்கிங் தியர் ரிஸ்க். ஏன்னால் ஃபீல்ட வேலை செய்யல இட்ஸ் நாட் லைக் வித் ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ். They have to wear the shoes, trousers and t-shirts with the jackets and நாங்க PPE ஜாக்கெட் போடணும், ஹெல்மெட் போடணும். கிட்டத்தட்ட அந்த வெயிட் கிட்டத்தட்ட வெறும் 20-30 kilograms. சோ அதோட அவங்க அந்த வெயில்ல நின்று வேலை செய்யணும். அப்ப எங்களுக்கு we don't feel any difference between the female team and male team. இவ்வளவு காலம், அதாவது இலங்கையில வந்து 1989ஆம் ஆண்டு ஆரம்பிக்கல. இல்ல இலங்கையில இல்ல, இந்த உலகத்துல இந்த இன்டர்நேஷனலி நாங்க we formed in 1989. நாங்க இலங்கையில வந்து 2002ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். 2002ல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ 4 வருஷமா உங்களுடைய டீம் வந்து இலங்கையில வந்து சிறப்பான செயல்களை செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த 4 வருட காலமாக நீங்க எந்த மாதிரியான சாதனைகளை மேற்கொண்டிருக்கீங்க? சாதனைகள் சொல்லி சொன்னால் பொதுவா வந்து இப்ப இதுல வந்து இப்ப கூடுதலான ஆட்கள் நான் சொல்றேன்னு சொன்னால், இப்ப எங்கள வேலை செய்யற கூடுதலான ஆட்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த போராட்டத்துல, இந்த வன்னில நடந்த போர்ல பங்கேற்ற ஆட்கள். அப்ப அவங்கள வந்து நாங்கள் அரசாங்கத்தோட சேர்ந்து நாங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் நேஷன் பில்டிங் அரசாங்கத்துக்குள்ள வேலை செய்யறோம். அப்ப அவங்கள விரும்பியோ விரும்பாமலோ அவங்கள வந்து நாங்கள் வந்து சாதாரண மக்களுக்குரிய இதுக்கான மாத்தி இருக்கிறோம். அதாவது வந்து அவங்க வந்து பொதுவா நாங்கள் அவங்கள வேலைக்கு செய்யல. இப்ப கூடுதலாக இப்ப நாங்கள் இப்ப வேலைக்கு கடைசியா எடுத்த ஆக்கள்ல கூடுதலான ஆக்கள் வந்து ஈவன் அவங்க சில கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கு. பட் அரசாங்கம் வந்து அவங்களுக்கு பெர்மிஷன் தந்திருக்கீங்கன்னா வேலை இனிமேல் நீங்கள் வந்து வேலைக்கு எடுக்கலாம் எடுத்து அப்படி இதே மாதிரி தான் நாங்க பேட்டிகுலோல முந்தி எடுக்கல. 2006 எடுக்கல. அவங்களும் இதே மாதிரி பாதிக்கப்பட்டார்கள். அவங்களை எடுத்து நாங்கள் வந்து அவங்களை சாதாரண குடிமகன் நிலைக்கு மாற்றி இருக்கிறோம். இன்றைக்கு எங்கள வேலை செய்யற சகல ஸ்டாஃபுக்கும் அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கு. அவங்க வந்து சோலி டிபெண்ட் ஆன் த salary. அவங்களுக்கு ஒரு salary வந்து 2 நாள் பிந்தினாலே அவங்களுக்கு இருக்கல. என்றால் அவங்க அவ்வளவு அந்த ஃபேமிலி லைஃபுக்கு மாத்தி இருக்கிறோம். ரெண்டபடியால் அவங்கள வந்து சரியான வழிக்கு நாங்கள் அவங்கள சரிப்படுத்தி இருக்கிறோம். அதே நேரத்துல பொதுவா இப்ப எங்கள உதாரணமா சொல்லலாம், சில நேரங்கள்ல எங்கள டிஓயா ஸ்டார்ட் பண்ணவன் வந்து இன்றைக்கு வந்து ஒரு ஆபீசர் கிரேட்டுக்கு வந்திருக்கான். ரெண்டபடியா நாங்கள் வந்து எங்க ஸ்டாஃபை வந்து கண்டினியூஸ் ட்ரைனிங்கா கொடுத்து அவங்களோட ஸ்கில்ல வளர்க்கறதுல முக்கிய ஈடுபட்டிருக்கிறோம். அதை விட எங்களோட சர்வீஸ் என்று பாக்கல, இப்ப நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் 2009ல இருந்து, அதாவது கடந்த வருடம் 2009 ஏப்ரல்ல இருந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 45 கிலோமீட்டர் ஸ்கேர் ஏரியாஸை கிளியர் பண்ணிருக்கோம். 45 கிலோமீட்டர் ஸ்கேர்ன்னு சொன்னா நீங்க செய்ய பாருங்க, ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இன்டு 7 கிலோமீட்டர்ஸ். வெள்ளவத்தில இருந்து பம்பலப்பீட்டில இருந்து அங்கால டவுன் ஹால், அந்த பெரிய ஒரு ஏரியா நான் கிளியர் பண்ணிருக்கோம். ஏரியான்னு கிளியர் பண்றோம்னு சொன்னால் அந்த ஏரியாவில இதுவரைக்கும், அதாவது வந்து ஏப்ரல் 2009ல இருந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 3500 ஆட்களை வந்து மீள குடியேற்றி இருக்கிறோம். அதாவது 3500 பேர் அந்த இடத்தை விட்டு இடம்பெயர்ந்திருந்தவங்க நாங்க கிளியர் பண்ணி கொடுத்தப்பறம் குடியேறி இருக்கிறாங்க. அதே நேரத்துல கிட்டத்தட்ட 15000 பேர் அந்த நாங்க கிளியர் பண்ணதால பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. இப்ப நீங்க இருக்கலாம் என்ன 3500 பேர் எப்படி 15000 பேர் உண்டு. இப்ப நாங்க கிளியர் பண்ண இடத்துல வீடுகள் மாத்திரம் இல்ல, ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஆபீசஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், வயல் நிலங்கள், குளங்கள், அப்ப இந்த ஏரியா எல்லாத்தையும் கவுண்ட் தான் கிளியர் பண்றோம். அப்ப கிட்டத்தட்ட 15000 பேர் அதால நாங்க டைரக்ட் பெனிஃபிஷியரிஸ் அடைஞ்சிருக்காங்க. இப்ப உதாரணமா சொன்னால் அந்த மேயில இருந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு லேண்ட் மைன்ஸ், அதாவது மிதிவடின்னு சொல்லப்படுற அந்த இது வந்து 1100க்கு மேல நாங்க காட்டி இருக்கிறோம். 1100 என்று சொன்ன சின்ன நம்பரா இருக்கலாம். ஆனா 1100 கால நாங்கள் வந்து காப்பாற்றி இருக்கோம். 1100 கால் வந்து மனிதனுடைய காலம் இருக்கலாம், கால்நடையில காக்கலாம் இருக்கலாம். கூடுதலாக அந்த நாங்கள் அந்த ஏரியாவுக்கு ஃபர்ஸ்டா போய்க்கல கூடுதலான பசுக்கள் அதுகள் பாக்கிக்கல கால்கள் இல்லாம இருக்கு. கிட்டத்தட்ட 1100க்கு மேல நாங்கள் அகற்றிருக்கோம். அதே நேரத்துல ஒரு 700-800 யூஎக்ஸோஸ் சொன்னா அன்எக்ஸ்பெக்டட் ஆர்டினன்ஸ், வெடிக்காத நிலையில் உள்ள குண்டுகள் அதில் அகற்றிருக்கோம். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதில் அகற்றாம அந்த மக்களை அதில் விட்டால் அவங்களுக்கு அதன் ஆபத்து தெரியாது. ஒரு குண்டு வெடிக்கும் என்று சொன்னா அந்த பெர்சனுக்கு மாத்திரம் இல்ல, அந்த ஃபேமிலியில சேர்ந்து அதில் சேர்ந்து சகலருக்கும் பாதிப்பு ஏற்படும். ரெண்டபடியால் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த ஏரியா சின்ன ஸ்பெஷலி இப்ப நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம் மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா. இந்த ஏரியால பொதுவா இங்க ஆக்களுக்கு தெரியாம இருக்கலாம், அந்த ஏரியால எங்களை போய் கேட்டா தெரியும். என்றால் அவங்க எங்களை வந்து எங்களால அவங்க அங்க போய் செட்டில் ஆயிருக்காங்க. சோ அது கிரேட் அச்சீவ்மெண்ட். அவங்களுக்கு தெரியும் எங்களோட வேலையினுடைய முக்கியத்துவம். இந்த செயல்பாடுகள் நீங்க முன்னெடுத்து செல்லும் போது பொதுவாக நீங்க எதிர்நோக்கிற பிரச்சனைகள் என்னென்ன? பிரச்சனைகள் என்று சொன்ன போய்க்குள்ள இப்ப நாங்கள் வந்து
எல்லாம் செட்டிலான இடத்துல வந்து வேலை செய்யறது. நாங்கள் வேலை செய்யற அதி பாதுகாப்பு வலயங்கள். அதாவது வந்து நாங்கள் வந்து வேலை செய்த இடத்துல தான் ரீசெட்டில்மெண்ட் நடக்கும். அப்ப நாங்கள் வி ஒர்க் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் நேஷன் பில்டிங். அப்ப அவங்களுக்குள்ள வேலை செய்யல நாங்கள் வந்து முதல்ல கால் பதிக்கிறது வந்து முதலாவது சாதாரண குடிமான எங்கட ஆர்கனைசேஷன் தான் பால் வைக்கும். மற்ற நேரங்கள்ல அந்த இடமெல்லாம் ஹை செக்யூரிட்டி சோன். இப்ப நாங்கள் முல்லைத்தீவுல வேலை செய்யறோம். முல்லைத்தீவுல ஆர்மி நேவி அந்த ஆயுத ராணுவத்தை விட எந்த ஒரு குடிமகனும் அந்த இடத்துல இல்ல. அப்ப எங்கடையாட்டம் கேம்ப் பண்ணி வேலை செய்து விட்டாங்க. அப்ப இனிஷியலி அந்த ஏரியாக்குள்ள போய்க்கல செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஏன்னா அப்ப ஆணிக்கும் தெரியாது குடிமகன் வந்து சும்மா வந்து இருக்கல. அப்ப அவங்களுக்கு அந்த இது அப்ப நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் டைம் டேக்ஸ் சம் டைம். ஏன்னா நாங்கள் அங்கே ஸ்டாஃப் லிஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு அனுப்பி கிளியரன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் கிளியரன்ஸ் கிடைச்ச பிறகு எங்க டீமை உள்ளூர் கொண்டு போகலாம். ஆனா அதே நேரத்துல இப்ப எங்களுக்கு கவர்மெண்ட் சைட்டாலையும் இப்ப நாங்கள் வந்து இப்ப கவர்மெண்ட் டார்கெட் வந்து 2010 வந்து எமர்ஜென்சி ரீசெட்டில்மெண்ட் செய்ய சொல்லி. அப்ப நாங்கள் வந்து ஹை டென்சிட்டி ஏரியாஸை வந்து நாங்கள் ரீசெட்டில்மெண்ட் செய்து இருக்கோம். அப்ப அதே நேரத்துல எங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வெறும் கிளியரன்ஸ் எடுத்து அந்த ஸ்டாஃப் கட்டு ரக்கன் போட்டு அந்த ரீசெட்டில்மெண்ட் செய்யல அது ஒரு உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அதே நேரத்துல இப்ப எனக்கு அந்த நாலேஜ் இல்லாட்டியும் டெக்னிக்கல் சைட்டால சில பிரச்சனைகள் இருக்கலாம். I have no idea because the new type of mines and these things they have to study and do the research and these things, that type of problems. But I can say in the last Decemberல நாங்கள் அடம்பென்ற ஒரு இடத்துல மண்ணால விரிச்சிருந்தாங்க. அந்த இடத்துல நாங்கள் டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மழை காலத்துல அந்த இடத்துல ஃபுல்லா வெள்ளம் மூடிடும். சோ நாங்கள் அந்த இடத்துல ஒர்க் பண்ணலாது. அப்ப அந்த கிளைமேட் சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் we had to change it. நாங்கள் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி போட்டு இப்ப திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ அப்படியான பிரச்சனைகள் வரும். அதே நேரத்துல எங்களுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல. நாங்கள் I can remember last 2 years back நாங்கள் we had a funding problem. சோ எங்களுக்கு ஃபண்டிங் இருக்கல. ஃபண்டிங் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியாது. இப்போ உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு ஃபண்டிங் இருக்கிறபடியா எங்களோட நடவடிக்கை முன்னெடுக்க உயர இருக்கு. இப்ப வந்து நீங்க நிறைய குழுக்களை வந்து அவங்களுக்கான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு அப்புறமா அவங்க அந்த இடத்துல போயிட்டு நீங்க வேலைக்கு அமர்த்துறீங்க. பொதுவா இப்ப எத்தனை குழுக்கள் இருக்காங்க? அதாவது வந்து பேசிக்கா டிமைனிங்னு சொல்றது வந்து ரெண்டு மேல சாதாரண குடிமகனுக்கு சொல்லிக்கல 2 முறையான டிமைனிங்னு சொல்லலாம். ஒன்று வந்து மேனுவல், ஒன்று வந்து மெக்கானிக்கல். மேனுவல் என்று சொன்னால் டிமைனஸ் வந்து ரேக், அந்த சாதாரண ரேக்கால ஹெவி ரேக்கால அந்த இடத்தை வந்து ரேக் பண்ணி செய்வாங்க. அது வந்து மெக்கானிக்கல் மேனுவல் டிமைனிங். மெக்கானிக்கல் டிமைன் சொன்னால் டிமைனிங்னு சொல்லி தயாரிக்கப்பட்ட மிஷினரிஸ் இருக்கு. நாங்கள் எங்கள்கிட்ட வந்து 2 பொசினான்னு சொல்லி மிஷின் இருக்கு. அது வந்து 1 கிலோமீட்டர் ரிமோட்டால ஒர்க் பண்ணும். சோ அது வந்து அந்த லேண்டை வந்து ஃபிளை பண்ணி கொண்டு போகும். அப்ப அது ஃபிளை பண்ணி கொண்டு போய் இருக்கிற மைன்ஸ் அண்ட் பாம்ஸ் அதை வந்து பிளாஸ்ட் பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கும். அது மெக்கானிக்கல் டிமைனிங், மேனுவல் டிமைனிங். சோ மேனுவல் டிமைனிங்ல எங்கள்கிட்ட வந்து இப்போதைக்கு 10 டீம் இருக்கு. சோ ஒரு டீம்ல 15 பேர், சோ 150 ஸ்டாஃப் அதுல இருக்காங்க. மெக்கானிக்கல் டிமைனிங்ல வந்து எங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பொசினா, அது வந்து நாங்க இம்போர்ட் பண்ண மிஷின், வெரி சொபிஸ்டிகேட்டட் டிமைனிங் மிஷின்ஸ். சோ நாங்கள் 2 பொசினா டீம்ஸ் இருக்கு. அதை விட நாங்கள் வந்து இப்ப நாங்கள் லோக்கல் மிஷினரிஸ், எஸ்கவேட்டர்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் லோடர்ஸ் அப்படியான மிஷினரியை வந்து நாங்க மாடிஃபை பண்ணி அதை நாங்க யூஸ் பண்ணி கொண்டிருக்கோம். ஏன்றால் அது வந்து எங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ். சோ அப்படியான மிஷினரிஸ் எங்களுக்கு அட் த மூமெண்ட் 5 மிஷினரிஸ் இருக்கு. அதை விட நாங்கள்